எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை மன்னா ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2302வது காலை மன்னா செய்தியை கேட்க தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நினைப்பூட்டின வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கால தாமதமானது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே சொல்லி நாம் கவலைப்படுகிறோம். சில நேரத்துல சிலர் இப்படி நினைப்பது உண்டு, வாக்குத்தத்தமே நமக்கு நிறைவேறாது போல தெரியுது, இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது போல தெரியுது, கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தரை எவ்வளவாய் நம்பியிருந்தோம், இன்னும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, ஒருவேளை நம்ம சரியில்லையோ, இப்படிலாம் பலதரப்பட்ட அவிசுவாசம் சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு சந்ததியை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் கழித்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அதுவரை அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரு சொல்லி முழு நிச்சயமாய் நம்புறாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமா நம்பணும். எந்த சந்தேகமோ அவிசுவாசமோ படக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, இதை நீ நிறைவேற்ற போகிறீர் என்று சொல்லி அவரை உயர்த்த ஆரம்பிக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் வல்லவர்களாகணும். சில நேரத்துல ஆண்டவர் கொடுத்தாதான் சிலருக்கு விசுவாசம் வரும், கொடுக்கலன்னா விசுவாசமே வராது. என் வாழ்க்கையில இன்னும் நடக்க சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள்கிட்ட புலம்புவாங்க, சபை விசுவாசிகளிடம் புலம்புவாங்க, இன்னும் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய நேரத்தின்படி ஆண்டவர் சகல நன்மைகளையும் செய்து முடிப்பார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரால் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய படிப்போ, திறமையோ, ஆள்பலமோ எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல வல்லவனானான். எப்போ வல்லவனானான்னு கேட்டா, ஒண்ணுமே நடக்காத போது. இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தையா இருக்கு பாருங்க. இன்னைக்கும் உங்க லைஃப்ல, உங்க வியாபாரத்துல, ஒருவேளை உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தமே நிறைவேறாது, நம்ம எல்லாவற்றை விட நம்ம நிலைமை மோசமாயிருமோ அப்படி சொல்லி யோசித்து இருக்கலாம். ஒருவேளை அடுத்துடைய ஊழியக்காரங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, என்னுடைய ஊழியத்துல இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே, நம்ம ஊழியங்கள் இப்படிதான் இருக்கும் போல தெரியுது யோசிக்கலாம். அப்படி அல்ல, உங்க ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை குறித்து முழு நிச்சயமா நம்பணும், சந்தேகப்படக்கூடாது. என் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் ஊழியத்தை கர்த்தர் உயர்த்துவார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு தரிசனம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், காலம் தாமதமாகும், கடைசி வர ஆகும். ஆனால் கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி காட்டுவார். நம்முடைய வாக்குத்தத்தங்களை பார்க்காமல், நம்முடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்ல முடியாது. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இன்றைக்கு மனம் சலித்து போனீர்களோ, சோர்ந்து போனீர்களோ, ஒருவேளை என் வாழ்க்கையில இன்னும் நடக்க மாட்டேன்னு சொல்லி, இனி நடக்கிறத பார்ப்போம்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ, ஆண்டவரை முழுசா நம்புங்க.
நிச்சயம் எனக்கு செய்வார், எனக்கு செய்யாமல் யாருக்கும் செய்ய மாட்டார், அவர் சொன்னபடி செய்வார் என்று சொல்லி நம்புங்க. உங்க ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் அநேக அற்புதங்களை செய்து எப்படி ஆபிரகாமை இன்று வரை பேசப்படுகிற நபராய் கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல உங்கள் சாட்சியம் பேசப்படுகிற அளவுக்கு, அறியப்படுகிற அளவுக்கு என் தேவன் அதை மாற்றப் போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறேன். நீர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் ஸ்தோத்திரம். நாங்கள் எதை குறித்தும் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நீ நிறைவேற்றுவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி அதை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இப்பொழுதும் உடைந்த உள்ளத்தோடு, காயப்பட்ட இருதயத்தோடு, என் வாழ்க்கையில இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே, காத்து காத்து சோர்ந்து போய்விட்டனே என்று சொல்லி சிலர் இருப்பார்கள் என்று சொன்னா, அவங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை ஆண்டவர் உற்சாகத்தை உண்டு பண்ணட்டும், மகிழ்ச்சியை உண்டு பண்ணட்டும். ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியை செய்வார் என்ற நம்பிக்கை வரட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நிகழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மைப்படுத்துவீராக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுது கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட வருவதாக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே எந்த